குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்க்குறது 4th ப்ரோக்ராம் சிம்ப்ளக்ஸ் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இந்த சிம்ப்ளக்ஸ் மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 10x1 ப்ளஸ் 50x2 20x3 சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட் 2x1 3x2 ப்ளஸ் x3 லெஸ் than or equal to 40. செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 லெஸ் than or equal to 30. தேர்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா x1 மைனஸ் 2x2 கிரேட்டர் than or equal to 0ன்னு இருக்குது. இப்போ டிசிஷன் வேரியபிள் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து x1 செகண்ட் டிசிஷன் வேரியபிள் பார்த்தீங்கன்னா x2 தேர்டு டிசிஷன் வேரியபிள் பார்த்தீங்கன்னா x3ன்னு இருக்குது. அதை எழுதிட்டேன். அதுக்கடுத்து தான் சொல்யூஷன் பார்த்து அதனால் அதை அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எல்பி ப்ளஸ் சொன்ன மாடலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருந்தால் அது கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கனால சேம் அதே மெத்தடில் அதே ஸ்ட்ரக்சர்லேயே நான் எழுதியிருக்கிறேன். இப்போ எல்ஹெச்எஸ் எழுதிடலாம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் 1ல் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கலாம் 2 3 1ன்னு எழுதிட்டேன். அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரெயின்ட் 2ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 தான் 1 போட்டாச்சு. கன்ஸ்ட்ரெயின்ட் 3 பார்த்தா 1 2 x3 வேல்யூ இல்லாதனால 0 போட்டேன். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது 10 50 20ன்னு போட்டாச்சு. இப்போ எல்ஹெச்எஸ் தான். எல்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போன சம்மில் பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டிருப்போம். இதில் என்ன பண்ணிங்கன்னா சம் ப்ராடக்ட்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ டைப் பண்ணிடுங்க சம் ப்ராடக்ட்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த செல்லுனா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சொல்யூஷன் செல் இருக்குது பார்த்தீங்களா, சொல்யூஷன் செல் எடுத்துங்க. சொல்யூஷன் செல் எடுத்ததுக்கப்புறம் செமிகோலன் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். செமிகோலன் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். செமிகாலன் யூஸ் பண்ணால் B9 அதாவது x1 உள்ள வேல்யூலேருந்து x3 D9 வரைக்கும் எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கமா சிம்பிள் போட்டுங்க. கமா சிம்பிள் போட்டதுக்கப்புறம் இப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸில் உள்ள x1ஓட வேல்யூ கிளிக் பண்ணுங்கள். செமிகாலன் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ செமிகாலன் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அதே போல் D11ஓட வேல்யூ எழுதிக்கிறோம். D11 எழுதிட்டு கர்சர் எழுதி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த லைனில் என்டர் தட்டுங்க. சேம் அதே போல் தான் ஈக்குவல் டு போட்டுங்க. சம் ப்ராடக்ட் கீழே வருது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட்னு டைப் பண்ணிடுங்க. சம் ப்ராடக்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சேம் இதே நம்ம சொன்னது தான் B9 செமிகோலன் இதுக்கு அடுத்து D9 கிளிக் பண்ணுங்கள். கமா போட்டுருங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா B12 செமிகோலன் கிளிக் பண்ணிட்டு D9. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்டர் தட்டுங்க. சேம் அதை எடுத்த லைனும் சம் ப்ராடக்ட்னு கிளிக் பண்ணுங்கள். சம் ப்ராடக்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் B9 செமிகோலன் அதுக்கு அடுத்து D9 கமா B13 செமிகோலன் D13. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த லைனும் முடிஞ்சது. அதுக்கடுத்து ப்ராஃபிட் லைனுக்கும் சேம் இதே போல் தான் சம் ப்ராடக்ட்னு அழுத்துங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் இதே போல் தான் B9 செமிகோலன் D9 கமா சிம்பிள் போட்டுங்க. கமா சிம்பிள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த B14 செமிகோலன் D14 கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. சிம்பிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா லெஸ் than or equal to தான் இருக்குது. அப்போ நான் போகும்போது லெஸ் than or equal to சிம்பிள் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா வேல்யூ பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா 14 ரைட் சைடு உள்ள வேல்யூ, அதனால் அந்த 14 போட்டாச்சு. அடுத்த வேல்யூ பார்த்திங்கன்னா லெஸ் than or equal to தான். லெஸ் than or equal to இதுக்கு பார்த்திங்கன்னா வேல்யூ பார்த்திங்கன்னா 13 இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் than or equal to இருக்குது. அப்போ கிரேட்டர் than or equal to போட்டுங்க. கிரேட்டர் than or equal to ரைட் சைடு வேல்யூ பார்த்திங்கன்னா 0ன்னு போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம், மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவுக்கு தான் போவோம்.
டேட்டா மேலே பாருங்கள் டேட்டான்னு இருக்கும். அந்த டேட்டா கிளிக் பண்ணிடுங்க. டேட்டா கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் கார்னர் சால்வர்னு இருக்கு பாருங்கள். சால்வர்னு ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சதெல்லாம் இருக்கும். அதனால் இதை நான் ரீசெட் பண்ணிடுறேன். ரீசெட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுருந்து கொண்டு வரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டுருந்து கொண்டு வரும்போது இந்த செட் ஆப்ஜெக்டிவ், அப்போ செட் ஆப்ஜெக்டிங்கிறது ரிசல்ட்டு போர்ஷன், அந்த ரிசல்ட்டு போர்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து மேக்ஸிமைஸ் தான். பை சேஞ்சிங் வேரியபிள் அங்கே ஒன்று x1க்கு கீழே உள்ள வேல்யூ. அப்போ x1க்கு கீழே உள்ள வேல்யூ இந்த 3 x1 x2 x3 இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்போ ஆடு கொடுங்க. ஆடில் பார்த்தீங்கன்னா செல் ரெஃபரன்ஸ் எல்ஹெச்எஸ்க்கு கீழே உள்ள வேல்யூ. அப்போ எல்ஹெச்எஸ்க்கு கீழே ஃபஸ்ட்டு வேல்யூ சிம்பிள்ஸ் இதே தான் இருக்குது, அதனால் அப்படியே விட்டுட்டேன். கன்ஸ்ட்ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஆடு கொடுக்குறோம். இது போன சம்மில் செஞ்சோம், அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் 2ல் உள்ள வேல்யூ கிளிக் பண்ணிவிட்டேன். சிம்பிள்ஸ் அதே தான் இருக்குது. கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உள்ள வேல்யூ 30 போட்டாச்சு. அகைன் ஆடை கொடுங்க. அதுக்கடுத்து செல் ரெஃபரன்ஸ் தேர்டு வேல்யூக்கு எல்ஹெச்எஸ் வேல்யூ. இப்போ சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு பாருங்கள். அப்போ இங்கே இருக்குது பாருங்கள், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 0ங்கிறது அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ ஓகே அழுத்துங்க. ஓகே அழுத்ததுக்கப்புறம் அகைன் சால்வ் கொடுத்துருங்க. சால்வ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரிலாம் கேட்கும், இதெல்லாம் தேவையில்ல. அதனால் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ அந்த ஆன்சர் வர பேஜை மட்டும் நான் வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். இது என்ன ப்ரோக்ராம் அதையும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்றேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ இதோட சிம்பிளஸ்ட் வரைக்கும் 4 சம் முடிஞ்சுது. ஏதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.